சங்கீதம் 29:2 நாம் வாசிக்கலாம். கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள், பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். சபையில் கூடி வந்திருக்கிற எல்லா பிள்ளைகளும் தேவ செய்தியை உன்னிப்பாய் கவனிக்கும்படி அன்பாய் கேட்கிறேன். இந்த வார்த்தை உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனத்தை கொண்டு வரும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பெரும்பாலும் இந்த வார்த்தை நிறைய சபைகளில் எழுதி போட்டிருக்கும். என்ன அப்படின்னா, பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் தொழுது கொள்ளக்கூடிய நிறைய ஸ்தலங்கள் இருக்கிறது. ஆனால் இந்த ஸ்தலத்தில் அது ஒன்றும் செல்லாது. வெளியே தண்ணி அடிச்சிட்டு, வெளியே சிகரெட் அடிச்சிட்டு, வெளியே கெட்ட வார்த்தை போட்டுட்டு, வெளியே தூசண வார்த்தை பேசிட்டு, உலகத்தில் பாவம் செஞ்சுட்டு அசுத்தமாக வாழ்ந்துட்டு இந்த தேவனிடத்தில் வந்து அவரை தொழுது கொள்ள முடியாது. ஏனென்றால் அவர் பரிசுத்தர். கரங்களை தட்டி அப்பாவை மகிமைப்படுத்துவோம். அவர் பரிசுத்தர், நான் பரிசுத்தர் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ நாம் ஆராதிக்கிற தேவன் பரிசுத்தராய் இருக்கிறார். அவர் பரிசுத்தத்தை ரொம்ப விரும்புகிறார், பரிசுத்தத்தை ரொம்ப நேசிக்கிறார். ஆகவே கர்த்தரை ஆராதிக்க வருகிற தேவனுடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும், நீங்கள் பரிசுத்த அலங்காரத்துடனே தான் கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். இந்த செய்தியை யூடியூப்ல நிறைய பேர் பேசியிருக்கிறாங்க. அல்லேலூயா. நேற்று தான் இந்த வார்த்தையை ஆண்டவர் எனக்கு தந்தார். யூடியூப்ல அடிச்சு பார்த்தா நிறைய பேர் பேசியிருக்கிறாங்க. ஒரு 10 செய்தியை செக் பண்ணேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எனக்கு வெளிப்படுத்தினது போல சேம ஆண்டவர் வேற யாருக்கும் வெளிப்படுத்தலை. ஆமென். அப்போ ஆண்டவர் நல்லவர். அவருடைய வார்த்தை எவ்வளோ மகத்துவம் உள்ளது அப்படின்னா, நீங்கள் கவனிக்கணும். ஆண்டவருடைய வேதத்தில் உள்ள ஒரு வரியை கொண்டு ஒரு புஸ்தகமே போட்டுடலாம். அல்லேலூயா. உலகத்தில் எந்த புஸ்தகத்திற்கும் அதில் சொல்லப்பட்டு இருக்கிற வார்த்தைக்கு பல புஸ்தகங்களை எழுத முடியாது. ஏனென்றால் அதில் ஜீவன் இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்துனுடைய வேத புஸ்தகத்துக்கு மட்டும் அந்த வல்லமை இருக்கிறது. ஒவ்வொரு எழுத்தும் ஒரு மனுஷனோடு பேசுகிறது. ஒவ்வொரு எழுத்தும் புதிய கருத்துக்களை கொண்டு வருகிறது. ஏனென்றால் அந்த எழுத்தில் ஜீவன் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமை. வார்த்தை தான் தேவனாய் இருக்கிறது. தேவன் வார்த்தையாயிருக்கிறார். ஏன் செவர்களில், காம்பவுண்ட் வாலில், வீடுகளில் வசனத்தை எழுதி போடுகிறோம், சர்ச்சஸில் வசனத்தை எழுதி போடுறதுக்கு காரணம் என்னன்னா, இந்த வசனம் கண்டிப்பாக உங்களோடு கூட ஒரு நாளாச்சும் பேசியிருக்கும். பேசக்கூடிய திராணி உள்ள வார்த்தை தான் இந்த வசனம். அது பேசுகிறது. அதில் இருந்து கர்த்தர் பேசுகிறார். புதிய புதிய கருத்துகள், புதிய புதிய சிந்தனைகள், புதிய புதிய வார்த்தைகள், புதிய புதிய ரகசியங்கள், புதிய புதிய வெளிப்பாடுகளை மனுஷனுக்கு கொண்டு போய் சேர்க்கும்படி ஆண்டவர் வார்த்தையாகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ அந்த வார்த்தை புதிது போல இருந்தது. கர்த்தர் என்ன நேசித்து அவர்கள் பேசின வார்த்தைகள் புதிய கருத்து தான், குறை சொல்ல முடியாது. வாழ்த்துக்கள். ஆனால் நமக்கு அவர்களை போல தராமல் வித்தியாசமாய் கொடுத்தார். நீங்கள் பல முறை இந்த வசனத்தை வாசித்திருப்பீர்கள். வசனம் சொல்லுகிற பிள்ளைகளும் பல முறை சபையில் சொல்லியிருப்பாங்க, பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். அப்போ ஆண்டவர் பரிசுத்தத்தை மாத்திரம் நம்மளிடத்தில் எதிர்பார்க்கல, பரிசுத்தத்தில் சில அலங்காரத்தை எதிர்பார்க்கிறார். எத்தனை பேருக்கு புரியுது? பரிசுத்தத்தில் சில அலங்காரத்தை எதிர்பார்க்கிறார். அப்போ பரிசுத்தம் வேற அலங்காரம் வேறையா அப்படின்னு கேட்டா, ஆமா, பரிசுத்தம் வேற அலங்காரம் வேற. அப்போ பரிசுத்தம் மட்டும் இருந்தனா ஆராதிக்க தகுதி கிடையாது. பரிசுத்த அலங்காரம் இருந்தாதான் முழு தகுதியை ஒரு கர்த்தருடைய பிள்ளை பெறுகிறார்கள். ஆகவே உங்களிடத்துல பரிசுத்தம் மாத்திரம் போதாது, பரிசுத்த அலங்காரமும் வேணும். எத்தனை பேருக்கு புரியுது? சில ஆட்கள் புரியாத மாதிரி இருக்கிறாங்க, புரிகிற மாதிரி இருக்காங்க. இன்னும் தெளிவாய் சொல்லுகிறேன், பரிசுத்தம் மாத்திரம் போதாது, பரிசுத்தத்தில் அலங்காரமும் இருக்க வேண்டும். நீங்க ஒரு ஜவுளி கடைக்கு போகும்போது ஒரு ட்ரெஸ் எடுக்கிறீங்க, ஒரு சாரி எடுக்கிறீங்க, ஒரு துணி எடுக்கிறீங்க. அது அப்படியே பஞ்சில் துணியை அப்படியே டிசைன் பண்ணாமல்
வெறும் வெறும் துணியாக என்ன இருக்கு, ஒரிஜினல் காட்டன், பியூவர் காட்டன், ஒயிட் கலர் அப்படின்னு எடுத்து போட்டால் எத்தனை பேர் வாங்குவீங்க? எனக்கு ஒரு 10 முழம் சாரியை தாங்கன்னு யார் தான் வாங்குவோம்? அதில் என்னெல்லாம் பார்க்குறோம்? குவாலிட்டி, டிசைன், கலர், ரேட்டு, இது எல்லாத்தையும் பார்த்து தான் இல்லை. இதே போல் 100 எண்ணத்தை பார்த்து தான் இல்லை, 200 எண்ணத்தை பார்த்து தான் ஒன்று எடுப்போம். காரணம், கலர் முக்கியம், டிசைன் முக்கியம், குவாலிட்டி முக்கியம். வேற எதுவும் சொல்ல வரீங்களா நீங்கள்? எல்லாமே முக்கியம். அதெல்லாம் இல்லை அப்படின்னா நாம் விரும்புகிறதே கிடையாது. இன்றைக்கும் பாருங்கள், சபையில் இவ்வளோ பேர் ட்ரெஸ் பண்ணியிருக்கீங்க. எல்லாருடைய ட்ரெஸ்லையும் வித்தியாசமான ட்ரெஸ்ஸு, வித்தியாசமான கலர், வித்தியாசமான டிசைன் இருக்குதா இல்லையா? நம்ம மட்டும்தான் பிளெயினில் நிற்கிறோம். ஒவ்வொரு டிசைனும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஸோ இது வஸ்திரத்திற்கு பொருந்தும், வாழ்க்கைக்கு பொருந்தாது. அல்லேலூயா. வாழ்க்கை பரிசுத்தம் மட்டும் இருந்தால் போதாது, பரிசுத்தத்தில் அலங்காரமும் வேணும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சில பிள்ளைகள் இந்த பூமியில் பார்த்தீங்கன்னா பரிசுத்தமாக இருக்கிறாங்க, அவங்களிடத்துல பாவம் இல்லை, பரிசுத்த வாழ்க்கை இருக்கிறது, பாவம் செய்கிறது இல்லை, வேசித்தனம் பண்ணுறது இல்லை, விபச்சாரம் பண்ணுறது இல்லை, குடிக்கிறது இல்லை, கொலை செய்கிறது இல்லை, திருடுகிறது இல்லை, வழிப்பறி செய்கிறது இல்லை, வஞ்சிக்கிறது இல்லை, ஏமாற்றுகிறது இல்லை, திருடுகிறது இல்லை, கள்ளத்தனம் பண்ணுகிறது இல்லை, எதுவுமே இல்லை. வாழ்க்கை ரொம்ப பரிசுத்தமாக இருக்கிறது. ஆனாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த பரிசுத்தம் போதாது, அந்த பரிசுத்தத்தில் பரிசுத்த அலங்காரம் வேண்டும் எனக்கு என்று ஆண்டவர் வெளிப்படுத்தினார். அதை தான் உங்களுக்கு முன்பதாக நான் வைக்கிறேன். நம்ம சபையில் ரட்சிக்கப்பட்ட பிறகு, ரட்சிக்கப்பட்டதுக்கு முன்பு எப்படி எல்லாமோ வாழ்ந்தோம். கர்த்தர் நம்ம மேல கிருபை பாராட்டி அநேகர் மத்தியில் உங்களை அவர் தெரிந்து கொண்டார். உங்களை அவர் எனக்கு வேண்டும் என்று சொல்லி அழைத்து இந்த இடத்துல கொண்டு வந்து உங்களை ரட்சித்து, உங்களை ஞான ஸ்நானத்துக்குள்ளாய் நடத்தி, அபிஷேகத்துக்குள்ளாய் நடத்தி அவருடைய பிள்ளையாக மாற்றி இருக்கிறார். ரட்சிக்கப்படக்கு முன்பதாக நம்ம வாழ்க்கை வேற மாதிரி இருந்துச்சு, இப்ப வேற மாதிரி மாத்திட்டாரு. தேவனுக்கு நன்றி. அல்லேலூயா. அப்ப ரட்சிக்கப்படக்கு முன்பதாக நிறைய முன்பு சொல்லப்பட்ட ஒரு பெரிய பட்டியல்ல சிலவற்றை நம்ம வாழ்க்கையில இருந்திருக்கலாம். அறிந்தோ அறியாமலோ துணிகரமாகவோ ஏதோ செய்துட்டோம். அதற்கெல்லாம் ஞான ஸ்நானத்தின் மூலமாய், திருவிருந்து மூலமாய், அபிஷேகம் மூலமாய், ரட்சிப்பு மூலமாய் கர்த்தர் நம்முடைய பாவங்களை மன்னித்து விட்டார். எத்தனை பேர் சொல்ல முடியும் என் பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது? இப்போ இதெல்லாம் நம்ம விட்டுட்டோம். இப்போ விட்டுட்டு சபைக்குள்ள வந்தாச்சு. நீங்க பரிசுத்தமா இருக்கிறீங்க. இப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், பரிசுத்த அலங்காரத்தை நான் உன்னிடத்தில் எதிர்பார்க்கிறேன். உன் பரிசுத்தத்தை அழகுபடுத்த வேண்டும். ஆமென். பரிசுத்தத்தை அழகுபடுத்த வேண்டும். என்னெல்லாம் செய்யணும் என்கிறத வேகமா இந்த ஒரு செய்தியை 9 நாள் பேசாம இந்த ஒரு செய்தியை இன்னைக்கே பேசி முடிக்கணும்னு நான் ஆசைப்படுகிறேன். அல்லேலூயா. அப்பந்தான் புது புது அப்பத்தை கர்த்தரிடத்துல வாங்க முடியும், புது புது வார்த்தையை உங்கள் மத்தியில் சொல்ல முடியும், புது புது வார்த்தையை டிவிலையும் கொடுக்க முடியும். ஆமென். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப எதை ஆண்டவர் பரிசுத்த அலங்காரம் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார்? திருமண வீட்டில எல்லாம் பார்க்கிறோம், மணமகன் மணமகள் அவங்க தன்னை அலங்கரிக்கிறது, அழகுபடுத்துகிறத பார்க்கிறோம். அந்த அலங்காரமும் அழகும் இல்லை அப்படின்னா மணவாளன் யாரு மணவாட்டி யாருன்னே தெரியாமலே போயிடும். அப்போ அழகு மாத்திரமல்ல, அலங்காரம் உலகத்தில் நம்ம பார்க்கிறோம். அப்போ ஆண்டவர் சொல்லுகிற பரிசுத்த மாத்திரமல்ல, பரிசுத்த அலங்காரம் என்று சொல்லுகிறார். அப்போ எதை தான் ஆண்டவர் அலங்காரம் என்று சொல்லுகிறார்? வாசிங்க, நீதிமொழி 1:8. நீதிமொழி. என் மகனே, உன் தகப்பன் புத்தியை கேள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. அவைகள் உன் சிரசுக்கு அலங்காரமான முடியும், உன் கழுத்துக்கு சரப்பணியுமாய் இருக்கும். அல்லேலூயா. எது அலங்காரம் எடுக்கலையா? 763வது பக்கம், 763வது பக்கம், அதுல கவனிங்க. அதுல நீதிமொழி 1:8 நம்ம வாசிக்கிறோம், என் மகனே, உன் தகப்பன் புத்தியை கேள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. அவைகள் உன் சிரசுக்கு அலங்காரமான முடியும், உன் கழுத்துக்கு சரப்பணியுமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. இப்போ 2 அலங்காரம் கிடைக்கிறது. என்ன அப்படின்னா, சிரசுக்கு அலங்காரமாய் இருக்கும். எது அலங்காரம்? உன்
தகப்பன் புத்தி, உன் தாயின் போதகம், இந்த ரெண்டும். அப்போ தகப்பன் என்ன சொல்லுகிறார், தாய் என்ன போதிக்கிறாங்க, அதை நம்ம காது கொடுத்து கேட்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. இன்னைக்கு நிறைய பிள்ளைகள் அதை கேட்கறது இல்லை, அதை கவனிக்கிறது இல்லை, இஷ்டத்திற்கு நடக்கிறது. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், அதுதான் உன் சிரசுக்கு அலங்காரம். ஹல்லேலூயா. உன் கழுத்துக்கு சரப்பணியுமாய் இருக்கிறது. அப்போ நீங்க பரிசுத்தமாயிட்டீங்க, வாலிப பிள்ளைகள் நீங்க பரிசுத்தமாயிட்டீங்க. ஆண்டவருடைய வசனத்தை வாசித்து வாசித்து திருடுகிறது இல்லை, கொலை செய்ய போகிறது இல்லை, வஞ்சிக்கிறது இல்லை, ஏமாற்றுகிறது இல்லை, பாவத்துக்கு போகிறது இல்லை, எல்லா காரியத்தையும் விட்டாச்சு. நீங்க பரிசுத்தமா இருக்கிறீங்க. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், பரிசுத்தமானவன் இன்னும் பரிசுத்தமாகணும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யணும். அசுத்தமா இருக்கிறவன் இன்னும் அசுத்தமா இருந்துட்டு போட்டோம், அது பிரச்சனை இல்லை. பின்பற்றுகிற என்னை பின்பற்றுகிற நீங்கள் இப்படி வாங்க. அப்போ நீங்க பரிசுத்தமாயிட்டீங்க, அந்த பரிசுத்தத்தை அலங்காரப்படுத்துங்கள் என்று கர்த்தர் கேட்கிறார். இன்றைக்கு நம்ம பரிசுத்தத்தை தேவன் மூலமாய் கற்றதை, ஆமேன், அந்த பரிசுத்தத்தில் நம்ம வளர போகிறோம், அந்த பரிசுத்தத்தை அலங்காரப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா. யாருக்காக என்றா, இந்த மணவாட்டி சபை, மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து மத்திய ஆகத்தில் ஒரு நாள் வருவார். அந்த ராஜகுமாரன், அந்த இயேசு கிறிஸ்து, அந்த கிறிஸ்துவினுடைய வருகையில மணவாட்டி சபை, ஆமேன், அலங்காரமாய் பரிசுத்தமாய் மட்டுமல்ல, பரிசுத்த அலங்காரத்துடனே முழு சபையும் ஆயத்தமாகி இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையில, மணவாளன் வருகையில மணவாட்டி அலங்கரிக்கப்பட்டவளாய் ஆயத்தமாக வேண்டும். இதைதான் கர்த்தர் சொல்லுகிறார். பரிசுத்தத்துல போக முடியாது, வெறும் பரிசுத்தம் போதாது. இன்னைக்கு நிறைய ரட்சிக்கப்பட்ட குடும்பங்கள் இருக்கிறது. கணவன் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, இயேசு கிறிஸ்துவை அறிந்தவங்க, கணவன் மனைவி பிள்ளைகள் எல்லாரும் ஞானஸ்நானம் எடுத்தாச்சு, அபிஷேகம் பெற்றாச்சு, அந்நிய பாஷை பெற்றாச்சு, திருவிருந்திலையும் பங்கெடுக்கிறவர்கள், சபைக்கு தூணாய் நிற்கிறவர்கள். ஆனாலும் குடும்பத்தில் ஒரு மனம் இல்லை, குடும்பத்தில் ஒரே வாக்குவாதம், அன்பு இல்லை, குடும்பத்தில் ஒரே பிரச்சனை. இந்த அம்மா அவரை குறை சொல்றது, அவர் இவரை குறை சொல்றது. இந்த குறைகள் இன்று வரையிலும் குடும்பத்திற்குள்ள இருந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் பரிசுத்தமாக தான் இருக்கிறாங்க, உண்மை உள்ளவர்கள் தான், உத்தமர்கள் தான். அண்ணன் விட்டு கொடுக்க முடியல, சகிக்க முடியல, பொறுக்க முடியல, ஏற்றுக்கொள்ள முடியல, தாங்கிக் கொள்ள முடியல. பொங்குனது போதும், பொறுத்தது போதும், பொங்கி எழுவோம் அப்படிங்கிற லெவலுக்கு போயிருந்தாங்க. நான் சொல்லுகிறேன், தாழ்மையாயிருங்க. ஒரு கணத்தில் அறைந்தால் மறுகணத்தையும் திருப்பி கொடுக்கணும். ஹல்லேலூயா. அதுதான் தேவன் நமக்கு கற்றுத்தந்த ஒழுங்கு. நிறைய காரியம் நாம பரிசுத்தமாயாச்சு, ஆனா அலங்காரம் தான் இல்லை. ரட்சிக்கப்பட்டாச்சு, அலங்காரம் இல்லை. நாம எல்லாவற்றையும் சகிக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். நீங்க எடுத்து வாசிங்க 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 6வது வசனம். சகோதரனோடு சகோதரன் வழக்காடுகிறான், சகோதரனோடு சகோதரன் வழக்காடுகிறான், மனைவியோடு கணவன் வழக்காடுகிறான், கணவனோடு மனைவி வழக்காடுகிறாள். அவ்விசுவாசிகளுக்கு முன்பாக அப்படி செய்கிறான். அவிசுவாசிகளுக்கு முன்பதாக இந்த வாக்குவாதம் இருக்கிறது. நீங்கள் ஒருவரோடொருவர் வழக்காடுகிறது, நீங்க ஒருவரோடு ஒருவர் வழக்காடுகிறது என்ன? எவ்விதத்திலும் குற்றமாய் இருக்கிறது, எவ்விதத்திலும் அது குற்றமாய் இருக்கிறது. அப்படி செய்கிறதை விட நீங்கள் ஏன் அநியாயத்தை சகித்துக் கொள்கிறதில்லை? நீங்க ஏன் அநியாயத்தை சகித்துக் கொள்ளுகிறதில்லை? ஏன் நஷ்டத்தை பொறுத்துக் கொள்கிறதில்லை? ஏன் நஷ்டத்தை பொறுத்துக் கொள்ளுகிறதில்லை? ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? அநியாயத்தை சகிக்கணுமா, நஷ்டத்தை பொறுக்கணுமா? இதுதான் ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு அழகு. எதற்கு ஆண்டவர் வேணும்னியே சில பிரச்சனைகளில் நம்மளை கொண்டு போய் விடுவார், என்ன செய்யறான்னு பார்க்க. அன்றைக்கு வேணும்னியே ஒரு காரியம் தானியேலுக்கு சம்பவித்தது. சிங்க கபிக்குள்ளாய் போடப்பட்டான். அப்படி ஒரு பிரச்சனை ஏன் வந்தது? அந்த பிரச்சனையிலே ஆகிலும் 3 நேரம் ஜெபிக்கிறத விடுறானா என்கிறதை ஆண்டவர் பார்க்க வேண்டியதா இருந்தது, சோதித்து பார்க்க வேண்டியதா இருந்தது. நாம் இன்னைக்கு ஒரு நாடகத்துக்கு ஜெபத்தை விட்டுருதோம், ஒரு சினிமாவுக்கு ஜெபத்தை விட்டுருதோம், ஒரு தலைவலிக்கு, ஒரு சின்ன ஒரு பிரச்சனைக்கு, சின்ன ஒரு வயிறு வலிக்கு ஆண்டவருடைய ஜெபத்தை விட்டுருதோம். ஆனா அவன் என்ன செய்கிறான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தினார். சில பிரச்சனைகள் ஏன் வருது? கர்த்தர் நம்மை பரிசோதித்து பார்க்கிறார், டெஸ்ட் பண்ணுகிறார். அல்லேலூயா. இந்த சோதனையில் இவன் என்ன செய்யறான் பார்ப்போம், இந்த கஷ்டத்தில் இவன் என்ன செய்யறான் பார்ப்போம். நான் சொல்லுவேன், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், பணத்தை கொடுத்தும் சோதிப்பார், கொடுக்காமலும் சோதிப்பார்.
கொடுத்தவங்கள்ட்ட நிறைய கொடுத்துட்டு என்ன பண்றான் பார்ப்போம் அப்படின்னு பார்ப்பார். நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு நான் பார்க்கல, கர்த்தர் பார்க்கிறார். இந்த பணம் வந்ததுனால உங்களுக்கு மேட்டிமை வந்ததா, தாழ்மை வந்ததா? இந்த பணத்தினால கர்த்தருக்கு உண்மையாய் கொடுக்கிறீர்களா? ஏழைகளுக்கு உண்மையாய் செய்றீங்களா? உங்க பெற்றோருக்கு உண்மையா கொடுக்கிறீங்களா? கொடுக்க வேண்டிய நபருக்கு உண்மையா கொடுக்கிறீங்களா? சில ஆட்கள் வாங்கின கடத்தை கூட கொடுக்க யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஐயோ, இதுல இருந்து 5000 ரூபாய் எடுத்து அங்க கொடுத்தா இதுல 1 லட்ச ரூபாய் 5000 ரூபாய் குறைஞ்சிருமேனு கொடுக்காம 10 நாளா வச்சுட்டு இருப்பாங்க. வேற ஏதாவது ஒரு 5000 ரூபாய் வந்தனா அதை கொடுத்துருவோம். இந்த 1 லட்ச ரூபாய் கட்டில இருந்து ஒரு 5000 ரூபாய் எடுத்து அங்க கொடுத்திருந்தா இது குறைஞ்சிரும், கொடுக்க கூடாது. கர்த்தர் பார்க்கிறார். ஹல்லேலூயா. கொடுக்கிறதுல யோசிக்காதுங்க. வாங்குவதை காட்டிலும் கொடுப்பதே சிறந்தது, மேலானது. அப்போ கொடுத்தும் சோதிக்கிறார், கொடுக்காமலும் சோதிக்கிறார். கொடுக்காதனால நீ என்ன பண்ற? ஆண்டவரை முறுமுறுக்கிறீங்களா? ஆண்டவரை தேடுறதை குறைச்சிட்டீங்களா? ஆண்டவருக்கு செலுத்த வேண்டிய பலிகளில் குறைச்சிட்டீங்களா? காணிக்கையில் குறைச்சிட்டீங்களா? சோர்ந்து போறீங்களா? வேதத்தை விட்டுருந்தீங்களா? ஆராதனை அசட்டை பண்றீங்களா? இதையும் இந்த பக்கமும் பார்க்கிறார், அந்த பக்கமும் பார்க்கிறார். நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடிய எல்லா சோதனைகளும், எல்லா சூழ்நிலைகளும், எல்லா நிகழ்வுகளும் ஏதோ ஒரு விதத்துல தேவனால பரிச்சித்து நானும் நீங்களும் பரிச்சித்து பார்க்கப்பட்டு கொண்டே இருக்கிறோம். அல்லேலூயா. இன்னைக்கு ஆராதனைக்கு வர முடியாத அவ்வளோ தடைகள் இருக்கிறது. இருந்த போதும் தடைகளை தாண்டி நீங்கள் வந்திருக்கிறதையும் கர்த்தர் பார்க்கிறார். இன்னைக்கு ஆராதனைக்கு வர வேண்டிய பல சூழ்நிலைகள், நல்ல வாய்ப்புகள் இருந்த போதும் ஆராதனையை தடை பண்ணிட்டு வீட்டிலையும் வேலைகளிலும் இருக்கிறவர்களையும், சோர்வாய் இருக்கிறவர்களையும், உலகத்தை சுற்றுகிறவர்களையும் கர்த்தர் பார்க்கிறார். நல்ல நாட்களை தந்து இந்த நாட்களில நீங்க தேவனை தேடுகிறீர்களா, இல்ல தேவனுடைய ஆராதனை அசட்டை பண்ணுகிறீர்களா, அல்லது உலகத்துல மகிழ்ச்சியா இருக்கிறீர்களா? ஆண்டவர் சோதித்து பார்க்கிறார். சில ஆட்கள் அழகான சாட்சி சொல்லுவாங்க, இந்த காலில் இருக்கக்கூடிய நோய் மட்டும் மாறிச்சுன்னா நான் இனி ஒழுங்கா சபைக்கு வருவேன். அல்லேலூயா. அந்த நோய் வந்தது நீ ஒழுங்கா வராததுனால தான், ஒழுங்கா ஆண்டவரை தேடாததுனால தான். அப்ப நல்ல நாட்களை, சுகமுள்ள நாட்களை ஏன் ஆண்டவர் தருகிறா? அந்த சுகமுள்ள நாட்களில ஆண்டவர் நீ எப்படி தேடுகிறா என்று ஆண்டவர் பார்க்கிறார். அல்லேலூயா. சில ஆட்கள் சுகத்திலையும் வருவார்கள், சுகவீனத்திலையும் வருவார்கள், அதையும் தேவன் பார்க்கிறார். கொரோனா நாட்களில் ஒன்றை நான் கற்றுக்கொண்டேன். என்னுடைய தகப்பனார் மிகவும் பலகீனப்பட்டு மருத்துவமனையில் 2 மாதம் 3 மாதமாக ஒரே அலைச்சல். அப்போ அதில் ஒன்று கற்றுக்கொண்டேன். அந்த போராட்டங்கள்லாம் முடிஞ்ச உடனே, ஆண்டவரே இனி ஜெப காரியத்தில் அசதியாகவே இருக்க போகிறதில்லை. ஏன்னா சில நேரத்தில் ஓவர் அலைச்சல் ஆயிரும். அப்போ ஜெபம் 1 மணி நேரம் 2 மணி நேரம் குறைஞ்சிரும். சில நேரம் பேருக்கு 1/2 மணி நேரம் பண்ணியிருப்போம். இது உங்களுக்கும் பொருந்தும், எனக்கும் பொருந்தும். அன்னைக்கு தீர்மானம் பண்ணினேன், இந்த பலகீனத்து நிமித்தமா எத்தனை மணி நேரம் செலவழித்தோம், எவ்வளோ பணம் செலவழித்தோம், எவ்வளோ அலைச்சல் அலைஞ்சோம் எனக்கு தெரியும். ஆகையினால வரக்கூடியதை, அதாவது ஒரு பலகீனம் வந்த பிறகு எவ்வளோ தேடுவோமோ, அந்த பலகீனம் வரக்கு முன்பதாக வந்தது போல நினைச்சிட்டு நல்லா தேடுவோம். கர்த்தர் நமக்கு கிருபையாய் அனுகூலமாய் இருப்பார். உங்களுக்கு அந்த வார்த்தை புரிஞ்சுதா? ஒரு பலகீனம் வரல, ஆனா வந்தா எப்படி நான் தேடுவேனோ, வரதுக்கு முன்பதாகவே நான் அப்படி தேடுவேன். காலில் பலகீனம் சுகமாய் இருக்கும்போது நான் நிசாரமாய் இருந்தேன். இப்போ சுகவீனம், பலகீனம், காலில் பயங்கர வலி வேதனை வந்த பிறகு இனி சுகம் தந்த ஆண்டவரிடத்துல வருவேன் என்று சொல்ல எந்த விதத்திலையும் நியாயம் கிடையாது. ஆகையினால சுகத்தை தந்திருக்கிறாரா? கர்த்தர் செக் பண்ணுகிறார். அல்லேலூயா. எல்லாமே ஒரு சோதனை தான், பரிசோதித்து பார்க்கிறார். இந்த பூமியில ஆராய்ச்சியாளர்கள் ஒவ்வொன்றையும் சோதிக்கிறார்கள். இந்த மாதிரியான மண்ணு எதற்கு உதவும்? கடற்கரை மண்ணு எதற்கு உதவும்? கடற்கரையில சிவப்பு கலந்த மண்ணு, கருப்பு கலந்த மண்ணு, சாம்பல் நிற கலந்த மண்ணு, வெள்ளை கலர் கலந்த மண்ணு, நார்மலான மண்ணு, நிறைய மண்ணு மிக்ஸ் ஆகிருக்கும். எத்தனை பேர் கவனிச்சிருக்கிறீங்க? ஒவ்வொரு மண்ணும் ஒவ்வொரு விலை மதிக்க முடியாதது அதில் இருக்கிறது. ஆராய்ச்சியில் தான் அது தெரிகிறது. நாம் இன்னைக்கு கூட்டமாக வந்திருக்கிறோம், தனித்தனியாய் கர்த்தர் அறிகிறார். உபத்திரவத்தின் குகையிலே நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு நெருக்கமா கர்த்தர் அங்கே தான் பார்க்கிறார். வேணனியே ஆண்டவர் தானியலுக்கு சிங்கத்தின் கபியை கொடுத்தார். வேணனியே ஆண்டவர் சாத்ராக், மேசேக், ஆபேத்நேகோவுக்கு 7 மடங்கு சுடவிட்டப்பட்ட அக்கினி சோலையை கொடுத்தார். 2 இடத்திலையும் ஜெயித்து நின்றார்கள். கர்த்தர் அவர்களை உயர்த்தி வைத்தார். ஹல்லேலூயா. சோ சகிங்க. நீங்க பரிசுத்தவான் தான், பரிசுத்தவாட்டி தான்.
பாவத்தெல்லாம் விட்டுட்டீங்க. இப்போ அழகு இருக்கு, ஆனா அலங்காரம் இல்லை. ஒரு மணவாளனுக்காக ஒரு மணவாட்டி தன்னை எப்படி அழகுபடுத்துகிறார்களோ அதே போல இயேசு கிறிஸ்து என்கிற மணவாளன் மத்திய ஆகத்தில் வரப்போகிறார். அவருடைய வருகைக்கு பரிசுத்தம் இருந்தா மாத்திரம் போதாது, அலங்காரமும் இருக்கணும். ஹல்லேலூயா. ஆமா, இப்பெல்லாம் மணப்பெண்ணுக்கு அலங்காரம் படுத்தக்கே 10,000 ரூபாய், 20,000 ரூபாய், 1,00,000 ரூபாய் வரைக்கும் செலவழிக்கிறாங்க. மணவாளனுக்கு மணவாட்டியை அலங்காரப்படுத்துக்கு. அந்த மணவாளன் இயேசு கிறிஸ்து என்கிற மணவாளன், மணவாட்டியாகிய சபை நம்மளிடத்துல உங்களிடத்துல என்ன எதிர்பார்க்கிறார்? என்ன அழகை எதிர்பார்க்கிறார்? அதுதான் நாம் இந்த நீதிமொழி 1:8 நம்ம வாசிக்கிறோம், 9 வாசிக்கிறோம். அவைகள் உன் சிரசுக்கு அலங்காரமான முடியும், உன் கழுத்துக்கு சரப்பணியுமாயிருக்கும். ஹல்லேலூயா. அப்போ தாய் தகப்பனை மதிக்காம நீங்க சபைக்கு வந்து என்னத்திற்கு? ஒரு நாள் ஒரு மண்டபத்தில் ஒரு கூடுகை நடத்தினேன் ஒரு இடத்துல. அந்த மண்டபத்தை தூக்குற துப்புரவு பணியாளர் என்னை பார்த்து கேட்டார், யார் நீங்க அப்படின்ட்டு. நான் சொன்னேன், இந்த ஊர் தான். என்ன செய்கிறிய? ஊழியம் செய்கிறேன். அட்டூழியம் மட்டும் செய்யாதுங்க ஐயா, ஊழியம் செய்யுங்க அப்படின்னார். அல்லேலூயா. நான் சொன்னேன், ஏன் புரியலை அப்படின்ட்டு. என் பிள்ளைய ஒரு ஊழியக்காரனை நம்பி தான் அனுப்புகிறேன். அவன் என் பிள்ளை ஊழியக்காரன் என்ன சொல்கிறானோ அத்தனையும் கேட்குறான், நான் என்ன சொல்கிறேன்னா ஒன்றையும் கேட்க மாட்டேங்கிறான். என்ன போதிக்கிறிய அப்படின்னு என்கிட்ட கேட்குறாரு. என்ன சொல்ல முடியும் அதுக்கு பதில்? இப்போ இங்கே வரக்கூடிய பிள்ளைகள், எல்லாம் கிளியர் ஆக்கிறேன்னா புதன்கிழமை அப்படின்னு அங்கே கிளியர். நான் நேற்று ஒன்றுமே சொல்லலை. என்னடா ஃபேனில் யாரும் தொங்குற மாதிரி இருக்கு, ஐயோ கர்த்தாவை காப்பாற்றும் அப்படின்னு வந்து பார்த்தா ஃபேனை 2 பேர் தொடச்சிட்டு இருக்கானுங்க. நம்ம சொல்லாத வேலையெல்லாம் அவனு செய்கிறானுங்க. வீட்டில் நடக்குதா? பின்ன நடுத்தருவில் உங்கள் போதகனை கூப்பிட்டு என்ன நடத்துகிற, ஊழியம் செய்றியா அட்டுழியம் செய்றியான்னு ஏன் கேட்க மாட்டேன் என்னை பார்த்து? அப்போ இங்கே நீங்கள் பரிசுத்தமாக இருக்கிறீங்க, வீட்டில் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியாமல் என்ன பரிசுத்தம்? தாய் தகப்பனை தாறுமாறா பேசுனா என்ன பரிசுத்தம் இருக்கு அதுல? நீங்க உண்மையானவர்கள் தான், உத்தமர்கள் தான், பாவம் செய்கிற பிள்ளைகள் கிடையாது என் சபை பிள்ளைகள். ஆனா அலங்காரம் இல்லையே. அப்போ பரிசுத்த அலங்காரம் இல்லாமல் கர்த்தரை எப்படி தொழுது கொள்ள முடியும் உங்களால? இன்னைக்கு நிறைய பேருக்கு அது தெரியல, இஷ்டத்துக்கு வாழ்றீங்க. சபைக்கு மாத்திர உண்மையா இருந்து பிரயோஜனம் இல்லை, சமுதாயத்திலே உண்மை உள்ளவர்களா இருக்கணும். சமுதாயத்தில் உண்மை உள்ளவர்களா இருந்தா மாத்திரம் போதாது, வீட்டிலே உண்மையா இருக்கணும். கணவன் மனைவிக்கு உண்மை, மனைவி கணவனுக்கு உண்மை. வரக்கூடிய வருமானம் மனைவிக்கும் தெரிவதாக. அல்லேலூயா. இல்லைன்னா பக்கத்து வீட்டு ஆளுக்கு எல்லாம் தெரியும், எங்க போறாரு எங்க நிக்கிறாரு எப்போ வருவார்னு பக்கத்து வீட்டுக்கு தெரியுது, சொந்த மனைவிக்கு தெரிய மாட்டேங்க. எங்கேயோ போனாரு, எப்போ வருவார், எப்போமோ வருவாரு, போன் நம்பர் என்ன அதை எங்கேயோ எழுதி வச்சிருக்கேன், இருங்க தேடி கொண்டு வர. இந்த மாதிரி ஆயிடக்கூடாது. பரிசுத்தம், தாய் தகப்பனுக்கு நல்ல கீழ்ப்படிங்க, அதுக்கு பிறகு நல்லா ஆராதிங்க. அங்கேயே ஒன்றும் இல்லை. அம்பானி வீட்டு திருமணத்திற்கு நிறைய பேர் அழைச்சாங்க. வந்தது யாரும் சும்மா வரல. கிரிக்கெட் பிளேயர் வந்தாங்க, அரசியல் தலைவர்கள் வந்தாங்க, சினி ஃபீல்டில் இருக்கிறவங்க வந்தாங்க. சும்மா வந்தா உள்ள விட்டுருப்பானா? சினிமாவில் வர மாதிரி பிச்சைக்கார மாதிரி கிழிஞ்ச ட்ரெஸ் விட்டு அழுக்கோடு வந்தா ஏன்டா கூப்பிட்டேன்ன மாதிரி ஆயிரும் அவருக்கு. ஆனால் அத்தனை பேரும் விலை உயர்ந்த ட்ரெஸ்ஸில் வந்தாங்க. சபைக்கு வாரீங்க, இந்த அலங்காரம் உங்களுக்குள் இருப்பதாக, இந்த அலங்காரம் உங்களுடைய தலையில இருப்பதாக, இந்த அலங்காரம் உங்க கழுத்துல இருப்பதாக. அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், வைரத்தால் ஆன சரப்பணி கழுத்துல இருக்கிறதை காட்டிலும் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிற உன் தகப்பன் புத்தியை கேட்கிறது போல, உன் தாயின் போதகத்தை கேட்டு வரக்கூடிய அந்த சரப்பணியின் அலங்காரத்தையே கிறிஸ்து உன்னிடத்துல எதிர்பார்க்கிறார். உன் கழுத்தை அப்படிதான் அழகுபடுத்தணும், உன் தலையை அப்படிதான் அழகுபடுத்தணும். பரலோகத்தின் தேவன் அப்படிப்பட்ட தலையை தான் ரசிக்கிறார். நீங்க முடிய ஸ்டைல வெட்டின உடனே ஆண்டவர் இருந்து ரசிப்பார் நீங்க நினைக்கிறீங்களா?
அல்லேலூயா. நீங்க ஐப்ரோ பண்ண உடனே, முகத்தை அழகாக்கின உடனே ஆண்டவர் மயங்கிருவார் நீங்க நினைக்கிறீங்களா? இந்த அழகையே பரலோகம் ரசிக்கிறது. இந்த அழகையே அவர் சொல்லுகிற பரிசுத்த அலங்காரம்னா இதுதான். ஆகையனால சபைக்கு ஒரு மாதிரி, வீட்டுக்கு வேற ஒரு மாதிரி, உலகத்திற்கு வேற ஒரு மாதிரி இப்படியே நீங்க வாழாதுங்க. சபையில தேவனுக்கு பிரியமாய், வீட்டுல தாய் தகப்பனுக்கு பிரியமாய், ஸ்கூல்ல டீச்சருக்கு பிரியமாய், வேலை செய்கிற இடத்துல ஆமென் முதலாளிக்கு பிரியமாய் இருக்கணும். அவங்க தான் பரிசுத்தத்துல தன்னை அழகுபடுத்தி கொண்டவர்கள். அவர்கள் தான் பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளக்கு தகுதியானவர்கள். எத்தனை பேர் செய்வீங்க? பெற்றோரை கனம் பண்ணுங்க. எது வரைக்கும்? திருமணம் முடிகிறது வரைக்கும் ஆகிலும். அதுக்கு பிறகு அவருக்கு கீழ்ப்படியாண்டா, அவருக்கு உதவி செய்யுங்க, ஆதரவாயிருங்க. தாய் தகப்பனு கொடுக்கிறது குறையாது. கொடுக்காம இருந்தாதான் குறையும், கொடுத்தா கூடும். ஆமென் சொல்லுங்களேன். எவ்வளவு முடியுமோ கொடுங்க. ஏன்னா உலக மனுஷனுக்கு அவன் உழைச்சாதான் அவனுக்கு கஞ்சி, அவன் சேர்த்து வச்சாதான் அவனுக்கு சேரும். நமக்கு அப்படி இல்லை, அவர் நிறைவாய் கொடுப்பார். காட்டு புஷ்பத்தை இவ்வளவு அழகாய் உடுத்துவிக்கிறார், ஆனால் உங்களையும் என்னையும் அதை விட ஆகச் சிறப்பாக உடுத்துவிப்பார். காகத்தை இவ்வளவு அழகாய் போசிப்பார், ஆனால் அதுக்கு அரிசி டப்பா இல்ல, மாவு டப்பா இல்ல, மல்லி பொடி இல்ல, ஜீரக பொடி இல்ல, காய்கறி இல்ல, பணம் இல்ல, பைசா இல்ல, தங்கம் இல்ல, வெள்ளி இல்ல, ஒண்ணும் இல்ல. நாளைக்கு என்ன செய்வேன்னு எதுவுமே தெரியாது. பேங்க் பேலன்ஸ் இல்ல, ஏடிஎம் கார்டு இல்ல, கிரெடிட் கார்டு இல்ல. ஆனாலும் அழகாய் போசிக்கிற தேவன் ஆமென் காகத்தை காட்டிலும் உங்களை சிறப்பாய் போசிப்பார். ஏன்னா நீங்களும் நானும் அவருக்கு விசேஷித்தவர்கள். கரங்களை தட்டிய பாவி மகிழ்ந்து, நீங்க விசேஷித்தவர்கள். எப்படி கைவிடுவார்? எப்படி கைவிடுவார்? கொடுக்கிறது குறையாது, வாங்குவதை பார்க்கிலும் கொடுப்பதே மேல். தாய் தகப்பனுக்கு செய்ய வேண்டிய கடமை கட்டாயம் செய்யணும். எவ்வளவு முடியுமோ செய்யணும். அதில் 1000க்கு 2000 கூட செலவழிந்தாலும் அதை குறித்து கணக்கு பார்க்கிறதோ, கஷ்டப்படுகிறதோ, வருத்தப்படுகிறதோ இருக்காமல் நீங்க சந்தோஷமாய் செய்யுங்க. கர்த்தர் அதை பார்க்கிறார். அல்லேலூயா. தாய் தகப்பனை எதிர்த்துட்டு இங்க வந்து அபிஷேகத்துல நிறைஞ்ச உடனே கர்த்தர் இறங்கிட்டார்னு நீங்க நினைச்சு உங்களையே நீங்க ஏமாத்தி கொள்ளாதுங்க. இறங்க மாட்டார். அவர் பரிசுத்தத்தை மட்டும் பார்க்கிறவர் அல்ல, பரிசுத்தத்துல அலங்காரத்தையும் பார்க்கிற ஆண்டவராயிருக்கிறார். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அதே போல நீதிமொழி 3:21 எடுத்து வாசிப்போம். நீதிமொழி 3:21. என் மகனே, இவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, மெய் ஞானத்தையும் நல்ல ஆலோசனையும் காத்துக்கொள். அவைகள் உன் ஆத்மாவுக்கு ஜீவனும் உன் கழுத்துக்கு அலங்காரமாயிருக்கும். ஹல்லேலூயா. மறுபடி ஆண்டவர் சொல்லுகிற எது அலங்காரம்? மெய் ஞானம், நல்ல ஆலோசனையை காத்துக்கொள். ஹல்லேலூயா. அது ரொம்ப முக்கியம். நீதிமொழி 765 பக்கம், 765 பக்கம் நீதிமொழி 3ஆம் அதிகாரம் 21-22. அதாவது பார்த்தீங்கன்னா, சபைக்கு வரும்போது பைபிளோட ஒரு நோட்டு, ஒரு பெண்ணு கொண்டு வாங்க. ஒருவேளை நோட்டு கொண்டு வராட்டாலும் ஒரு பெண்ணு கொண்டு வந்தா என்ன அப்படின்னா, வசனம் சொன்னோன்னு டக்குன்னு எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா மறக்காது. அதுக்கு பிறகு எடுத்து வாசிக்க நல்லா இருக்கும். நாம் ஆண்டவர் ஆராதிக்காக மட்டும் வரல, அவரிடத்தில் கற்றுக்கொள்ளும்படியும் வருகிறோம். ஆகையினால நம்ம ஆராதனை பண்ணோம், ஆவில நிரம்பினோம், ஜெபம் பண்ணோம், துதிச்சோம், எல்லாம் ரைட்டு, ஓகே. இது தேவனிடத்தில் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பகுதி. தேவனிடத்தில் கற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம். ஆகையினால எல்லாத்தையும் இருந்து எழுதிக்கிட்டு இருக்க முடியாது. உங்களுக்கு நல்ல திறமை இருக்குன்னா எழுதுங்க, தப்பே கிடையாது. ஆமென். ஆனால் கண்டிப்பாக எதையாகிலும் ஒரு 4 பாயிண்ட் ஆகிலும் எழுதணும். குறிப்பாக பெற்றோர்கள் கவனிக்கணும். இன்னைக்கு என்ன பிரசங்கம் அப்படின்னு சொல்லி வீட்டில் போய் உங்கள் பிள்ளைகள்கிட்ட கேட்கணும். அல்லேலூயா. அவங்க டீசெண்டாக சொல்லுவாங்க, பாஸ்டர் செல்வகுமார் பிரசங்கம் அப்படின்ட்டு சொன்ன மண்டல நங்குனி ஒன்று கொடுங்க. அவர் தாண்டா எல்லா நாளும் பேசுவார். என்ன பேசினார் அதை சொல்லுன்னு கேட்கணும். என்ன சொல்லுவிய? இன்னைக்கு பிரசங்கத்தினுடைய தலைப்பு என்னன்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? ஏய் என்ன சொல்லுவீங்க? சிரிப்போம் பாஸ்டர். வீட்டில் போய் கேட்கணும். அதை ஒரு பழக்கமாக வைங்க. பிள்ளைகள் விட்டுறக்கூடாது. நான் சொல்லக்கூடிய 10 வார்த்தை சொல்லும்போது 10 மண்டையில யாரட்டாலும் ஒரு 5 சொல்லுங்க, ஒரு 2 சொல்லுங்க, ஒரு 3 சொல்லுங்க. பாருங்க முழிக்குது பாருங்க. சரி, வீட்டில் போய் அதை ஒரு தினந்தோறும் கேளுங்க. என்ன பேசுனாங்க,
என்ன புரிஞ்சுக்கிட்ட? நான் பேசுறது, சண்டே ஸ்கூல்ல சொல்லி கொடுக்கறது எல்லாம் பிள்ளைகளுக்குள்ள போகணும். எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? ஏன்னா இதுதான் ஜீவாப்பம். உங்களுக்கும் எனக்கும் உங்களுக்கும் உங்க பிள்ளைகளுக்கும் இது ஜீவாப்பமா இருக்கிறது. பிள்ளைகளுக்கு மண்டையில நல்ல அந்த வார்த்தை நிக்கணும். அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், என் மகனே, இவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக. எது? மெய்ஞானம், நல்ல ஆலோசனையை காத்துக்கொள். அதுதான் உன் ஆத்துமாவுக்கு ஜீவனும் உன் கழுத்துக்கு அலங்காரமாயிருக்கும். அல்லேலூயா. ஆமா, நல்ல கோட் சூட் போட்டுட்டு கழுத்துல நல்ல டைய தொங்க விட்டுட்டு ஜம்மணி நின்னா மட்டும் போதாது. இந்த அலங்காரத்தை கத்த ரசிக்கிறாரே அன்றி நல்ல டை கட்டிட்டு நல்ல கோட்டு போட்டுட்டு நல்ல ஸ்டைல நின்றுட்டு அப்படி நிற்கிறவர்கள் இந்த மெய் ஞானம் இல்லாமல் நின்று என்ன பிரயோஜனம்? நல்ல ஆலோசனை தன்னை காத்து கொள்ளாமல் இருந்து என்ன பிரயோஜனம்? அந்த அழகை அல்ல கத்த ரசிக்கிற அழகு. ஆண்டவர் ரசிக்கிற அழகு என்ன அப்படின்னா மெய்ஞானத்தை, நல்ல ஆலோசனை யார் காத்து கொள்ளுகிறார்கள்? ஹல்லேலூயா. யாரிடத்துல பழகினாலும் பேசினாலும் அவர்களிடத்துல என்ன கற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு பகுதி இருதயத்தில் உங்களுக்கு இருப்பதாக. எத்தனை பேருக்கு புரியுது? யாரிடத்துல பழகினாலும் யாரிடத்துல கொஞ்ச நேரம் பேசினாலும் அவர்களிடத்துல இருந்து என்ன கற்றுக்கொள்ளலாம், அந்த பழக்கத்தில் நீங்கள் வளர்ந்தா எனக்கு நல்லது மாதிரி படுது. நிறைய பேர் அப்படியே கிடையாது. கொஞ்சம் யாராகிலும் பழக ஆரம்பிச்சிட்டாக்கி பின்ன அவங்களையே இவங்க ஆளுகை செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க. நீ சரியில்லை, நீ அப்படிலாம் இருந்திருக்கணும், நீ அப்படிலாம் செஞ்சுருக்கணும் அப்படின்னா இவங்க அவங்கள அடிமைப்படுத்துகிற மாதிரி, இவங்க அவங்களுக்கு டீச்சர் மாதிரி, இவங்க அவங்களுக்கு வாத்தியார் மாதிரி மாறிடுவாங்க. அப்படி செய்யாமல் மற்றவர்களை நீங்கள் உங்களிலேயும் சிறந்தவர்களாய் எண்ணுங்கள். அல்லேலூயா. நான் ஏன் புதன்கிழமை நடத்தக்கூடிய கூட்டத்தை குறித்து உங்கள்கிட்ட ஆலோசனை கேட்டேன். அடுத்த வாரம் அறிவிப்பு கொடுக்கணும். நீங்க ஆலோசனை சொல்லுங்க. நீ ஆலோசனை எல்லாருக்கும் நல்லது. ஹல்லேலூயா. அது என் கழுத்துக்கு அலங்காரம். என்ன கற்றுக்கொள்ளலாம்? இன்னைக்கு ஒவ்வொரு அரசியல் தலைவர்களும் சமுதாயத்தில் முன்னோர்களுடைய வாழ்க்கையை கற்றுக்கொள்ள பிரயாசப்படுகிறாங்க. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் புக்ஸ் வாசிக்கிறாங்க. காந்தி எப்படி வாழ்ந்தார், நேரு என்ன சாதிச்சார், என்ன சொல்லி இருக்கிறார், தத்துவ மேதைகள் என்ன சொல்லி இருக்கிறாங்க, உலகத்தை குறித்து என்ன சொல்லி இருக்கிறாங்க, தெய்வீகம் என்ன சொல்லுகிறது. நேரம் இருக்கும் போதெல்லாம் கற்றுக்கொள்ளும்படி நேரத்தை ஒதுக்கி ஆமேன் கண் விழித்திருந்து படிக்கிறாங்க. ஒரு தலைவர் அன்னைக்கு மேடையில் சொன்னார், என்னுடைய பாதுகாவலர் கரெக்டாக 10 மணினா அப்படியே கூட்டத்தை விட்டு பிரித்து உங்களுக்கு அடுத்த ஷெட்யூல் இருக்குன்னு என்னை பிரித்து கொண்டு வந்து தூங்க வச்சுருவாங்க. நான் அறைக்குள்ளே போனாக்கி தூங்குறது இல்லை, உட்காந்து 1 மணி வரைக்கும் புக்ஸ் வாசிச்சுட்டு இருப்பேன் அப்படின்னார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்து அதுக்கு பிறகு தான் தூங்க போவேன். அப்போ தன்னை பாதுகாக்கிற, பராமரிக்கிற, கவனித்து கொள்ளுகிற எல்லாரிடத்துலையும் சொல்லி இருக்கிறாரு. ஒவ்வொன்றுக்கும் ஒரு டைம் வச்சிருக்கிறாங்க. நமக்கு கொஞ்சம் நேரம் கிடைக்கான்னா அந்த நேரத்தையே நம்ம கரியாக்குற மாதிரி வைக்கிறோம். கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய இருக்கிறது. நான் சொல்லுகிற உலக பிரகாரமான புக்ஸை படிக்கிறதை விட என் தேவனுடைய வேதத்தை படியுங்கள். இதுவே உங்களை சிறந்த மனுஷனாக, சிறந்த மனுஷியாக மாற்றும். நான் சொல்லுகிற இந்த வேதம் கிறிஸ்து இயேசுவை போல மாற்றும். ஹல்லேலூயா. அவர் சிறந்தவராயிருந்தார், வல்லவராயிருந்தார். வேதம் ஒரு மனுஷனை கிறிஸ்துவை போலவே மாற்றும். செயல்களில், பேச்சில், கிரியைகளில், வாழ்க்கையில், வல்லமைகள், அபிஷேகத்தில், தெய்வீகத்தில், கீழ்ப்படிதல்ல எல்லாவற்றிலையும் கிறிஸ்துவை போல உங்களை மாற்றும். ஆகவே மற்ற புஸ்தகத்தை விட கிறிஸ்துவினுடைய வேதம் நமக்கு ஆக சிறந்ததாக இருக்கிறது. ஹல்லேலூயா. வேதத்தை கேளுங்க, வேதத்தை வாசிங்க. வேதத்தை கேளாதவனுடைய ஜெபம் அருவருப்பானது. ஆமென். வேதத்தை நல்லா கேட்கணும். நீங்க பாவம் செய்யல, பரிசுத்தமாயிட்டீங்க, ஆனாலும் வேதத்தை கேட்கலன்னா உங்க ஜெபமே அவருக்கு அருவருப்பா இருக்குமா? வேதம் என்ன சொல்லுகிற அதன்படி நான் செய்வேன். அப்ப என் கழுத்தை அழகுபடுத்தணும் அப்படின்னா மெஞ்ஞானத்தை, நல்ல ஆலோசனையை நான் காத்துக்கொள்ளணும், நலமானதை நான் பிடித்து கொள்ளணும். அல்லேலூயா. அதிக படிப்பு உடலுக்கு இளைப்பு. படிப்பு நல்லது. இன்னைக்கு அதிகமாக படிச்சு சிலர் பார்த்தீங்கன்னா எப்படி ஆயிட்டாங்கன்னா உலகத்துல கடவுள்னு ஒண்ணு இல்லவே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு படிச்சுட்டாங்க. அவ்வளோ படிப்பெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஆமென். நம்முடைய பல்கலைக்கழகமே இயேசு கிறிஸ்து தான். அவர் பெரிய டிக்ஷனரி மாதிரி. அவரிடத்துல கற்றுக்கொள்ள முடியாத எந்த கோர்ஸுமே கிடையாது. எல்லாவித பாடமும் அவரிடத்துல இருக்கிறது.
அவர் மெய்யான தேவன் இல்லை என்கிறதற்கு எந்த ஆதாரமும் இல்லை. அவர் மெய்யான தேவன் என்று சொல்லக்கு எத்தனையோ ஆதாரத்தை நல்ல ஆவிக்குரிய சயின்டிஸ்ட்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள், உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அதற்கு எவ்வளவோ ஆதாரம் சொல்லலாம். பின்ன அதே 1 மணி நேரம் பிரசங்கமா போயிடும். சிலர் அப்படியே எப்படியோ ஒரு மனுஷன் சொல்லுகிறத இன்னும் ஒரு மனுஷன் கேட்கறது, அதை கேட்டே மெய்ஞானத்தை விட்டு விலகுகிறது, நல்ல ஆலோசனை விட்டுட்டு விலகுகிறது. சபையில உங்களுக்கு தேவன் என்ன போதிக்கிறாரோ அதுதான் மெய் ஞானம், நல்ல ஆலோசனை. ஆமென். உலகத்துல சிலவன் உலகத்துக்குரியவர்களை சொல்லுவான், உலக காரியத்தை சொல்லுவான், அது உன்னை அழகுபடுத்தாது. நான் இன்னைக்கு நிறைய படித்தவர்களை பார்த்திருக்கிறேன், தேவன் இல்லை அப்படின்னு சொல்லுகிற அளவுக்கு போயிட்டாங்க. எல்லாம் நம்ம திறமையில தான் வாழ்றோம், நம்ம பலத்துல தான் வாழ்றோம், நம்மளை யாரும் படைக்கல, எல்லாம் தானா உருவாயிற்று. ஏன் பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்பதான் எல்லாம் தானா உருவாயிட்டா என்ன, என்னமோ உருவாகக்கூடாதா? அப்ப எல்லாம் தானா உருவாயிருந்தா 2024 வருஷம் இன்றைக்கு ஏதாகிலும் உருவாயிருக்கணுமே. அப்படியேதான் உருவாயிருக்கா? எல்லாம் தானா உருவாச்சுன்னா அப்ப இன்னைக்கு உருவாகணும்ல. இன்னைக்கு உருவாகலையே. இருக்கிறது உருவாக்கப்பட்டது தான் அழிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறதை தவிர புதுசா எதுவும் உருவாகல. ஆமென். மலையை குடைஞ்சு விற்கிறோம், ஆற்றுல மண்ணை வாரி ஆற்றே இல்லாத அளவுக்கு பண்றோம். இருக்கிறதா தான் நம்ம காலி பண்ணிட்டு வரோமே தவிர புதுசா ஒன்றும் எழும்பலையே. ஏன் எழும்பல அப்படின்னா, அவர் ஆதியிலேயே வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். 7 நாளைக்குள்ளாய் தம்முடைய கிரியைகளை முடித்து அவர் ஓய்ந்திருந்தார். அதுக்கு பிறகு எதையுமே சிருஷ்டிக்கல. எத்தனை பேருக்கு புரியுது? இதுதான் உண்மை. ஆகையினாலதான் புதுசா நமக்கு எதுவுமே கிடைக்கல. நாமளா புதுசா ஏதாவது ஒரு செல்போனை கண்டுபிடிச்சா உண்டு, ஒரு கம்ப்யூட்டரை கண்டுபிடிச்சா உண்டு, ஒரு புது டெக்னாலஜியை கண்டுபிடிச்சா உண்டே தவிர தேவன் படைப்புகளிலே இருந்து ஒன்றை கண்டுபிடிக்க முடியாது. பின்ன தேவன் கண்டுபிடிக்கிறதற்கும் மனுஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, தேவன் கண்டுபிடிக்கிறது அத்தனையும் விதைகளாயிருக்கும். ஒரு விதை 1000 பிறப்பிக்கும், 1000 லட்சங்களை பிறப்பிக்கும். மனுஷன் ஒன்றை கண்டுபிடித்தா 1 வருஷம்தான் வாரண்டி. இப்பெல்லாம் கேரண்டியே பார்க்க முடியல, எல்லாம் வாரண்டி. 50,000 ரூபாய்க்கு செல்போன் வாங்குறோம், 1.5 லட்சம் ரூபாய்க்கு ஐபோன் வாங்குறோம். எவ்வளவுதான் கேரண்டி? கேரண்டி எல்லாம் இல்லை சார், வாரண்டி 1 வருஷத்துக்கு, அவ்வளவுதான். சரி, 1 வாங்கினா 2வது வருஷத்துல குட்டியாவது போடுமா? அதுவும் கிடையாது சார். ஏன்னா இது மனுஷன் படைச்சது, மனுஷன் கண்டுபிடிச்சது, மனுஷன் உருவாக்குனது. இதுக்குள்ளாய் விதை கிடையாது. இன்னைக்கும் நிறைய ஹைபிரிட் விதைகள் வருகிறது. அக்கா கோழி வளர்த்தாங்க, பண்ணையில நிறைய முட்டை இருந்து வாங்கி அடை வைக்கலாமான்னு பார்த்தா இல்லை. இது மனுஷனால் மரபணு மாற்றம் செய்யப்பட்ட கோழி. அது முட்டை விடும், ஆனா அந்த முட்டையில குஞ்சு பொரிக்காது. மனுஷனால் அவ்வளவுதான் முடியும், அவன் கடவுள் கிடையாது. ஆகையினாலதான் மனுஷனுக்கும் கடவுளுக்கும் அவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது. எதுவும் தானாய் படைக்கப்படல, ஒருவர் இருந்து படைத்தார். ஆகையினால படைப்புகள் இருக்கிறது. எதுவும் தானாய் உண்டாகவில்லை, உருவாக்கப்படவில்லை. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உண்டாக்கினார், சிருஷ்டித்தார். மனுஷன் சிருஷ்டிக்கிறது எல்லாம் ஒரு எல்கையில முடிஞ்சிடும். இன்னைக்கு எத்தனையோ விதைகள் இருக்கிறது. திராட்சை பழம் சாப்பிட்றோம், விதையே இல்லை. அல்லேலூயா. சாப்பிடக்கு டேஸ்டா இருக்கு, தயவு செய்து வாங்காதுங்க. அது சரீரத்துக்கு நல்லதல்ல. வெறும் நாக்குக்கு மட்டும்தான் இனிமையா இருக்கும், சரீரத்திற்கு நல்லதில்லை. நல்ல பன்னீர் திராட்சை பார்த்து வாங்கி சாப்பிடுங்க. கொஞ்சம் புளிச்சாலும் பரவாயில்ல, இனிப்பு கொஞ்சம் குறைவா இருந்தாலும் பரவாயில்ல, இடையில கொஞ்சம் விதை சவப்பட்டாலும் பரவாயில்ல, கொஞ்சம் கசக்கும், நல்லது. அந்த வித்தையை நீங்க சாப்பிடுவீர்கள், ஆனால் கேன்சர் நோய்க்கு மருந்தா இருக்கிறதா? எத்தனை பேர் சாப்பிடுவீங்க? துப்பிராதுங்க. ஆமா, எங்க வீட்டு பிள்ளைகள் வீடு பூரா துப்பி வைக்கும். திராட்சை வாங்கி கொடுத்து அங்கங்க விதை சவுண்டு போடும். நான் என்னைக்கு நினைச்சனோ, என்னைக்கு அந்த காரியத்தை படிச்சனோ, என் தேவனுடைய படைப்புல அவ்வளோ பிரம்மாண்டம் இருக்கிறது. கரங்களை தட்டி அப்பாவை மகிமைப்படுத்த. ஒரு சின்ன தோல்ல கூட நீ வாழ வேண்டிய ஜீவனை அதுல வைக்காமல் இல்ல. உள்ள இருக்கிற ஒரு சின்ன விதையில கூட உன்னுடைய ஆரோக்கியத்தை அவர் கவனிக்காமல் படைக்கல. அவர்தாயா என் தேவன், அவர்தாயா உங்க தேவன், அவர்தாயா இயேசு கிறிஸ்து. அவர் அழகாய் படைத்திருக்கிறார்.
எந்த மெண்டல் பை உள்ள சொல்லிட்டு அலைத தெரில. எல்லாம் சாமி கிடையாது, தேவன் கிடையாது, இயேசு கிடையாது, எல்லாம் தன்னால உண்டாயிற்று. ஒருபோதும் இல்லை, ஒருபோதும் இல்லை. ஆகவே நீங்க காலேஜுக்கு போகலாம், காலேஜ் முடிச்சுட்டு வெளி தேசத்துக்கு போகலாம். ஃபாரின்லாம் நிறைய பேர் இப்படி இருக்கிறாங்க. எங்க போனாலும் இந்த மெய் ஞானத்தையும் நல் ஆலோசனையும் சாகிறது வரைக்கும் நீங்க காத்துக்கொள்ளுங்கள். நான் பேசி பதிவேற்றுகிற யூடியூப்ல இன்னும் 100 வருஷம் ஆனாலும் அங்கிட்டு தான் இருக்கும். அடிக்கடி போட்டு கேட்டுங்க, மாறாது. நல்ல ஆலோசனையை பெற்றுக்கொள்ளுங்கள். அது உங்களுக்கு ஆத்துமாவுக்கு ஜீவனும் உங்கள் கழுத்துக்கு அலங்காரமாய் இருக்கும். ஹல்லேலூயா. ஸோ இந்த அலங்காரம் ரொம்ப 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 முக்கியம். அடுத்து பாருங்க, ஏசாயா 61:10, 867வது பக்கம், 867வது பக்கம், ஏசாயா 61:10. கர்த்தருக்கு பூரிப்பாய் மகிழ்கிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்துமா களி கூர்ந்திருக்கிறது. மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்கிறதற்கும் மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்கிறதற்கும் ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வியை எனக்கு தரித்தார். ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரு மனுஷனை, மனுஷியை எப்படி அலங்கரிக்கிறார், அவருடைய அலங்காரம் எப்படி இருக்கிறது என்கிறதை பார்க்கணும். நாம ஒரு மணப்பெண்ணை பயங்கரமா அலங்காரப்படுத்துவோம். மேக்கப் செட் மூலமாய், நகைகள் மூலமாய், பொன்கள் மூலமாய் உலக மனிதர்கள் அலங்கரிக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் ஒரு மணவாட்டி எப்படி அழகுபடுத்துகிறார் அப்படின்னா, ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, என் தேவனுக்குள் என் ஆத்துமா களி கூறுகிறது. மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்ளுகிறதற்கும் மணவாட்டின் நகைகளினாலே தன்னை அலங்கரித்துக் கொள்ளுகிறதற்கு ஒப்பாக, அவைகள் அல்ல, அவைகளுக்கு ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரிப்பிக்கிறார். ஹல்லேலூயா. இங்க 2 காரியத்தை பார்க்கிறோம். ஒன்று ரட்சிப்பு, என்ன ஒன்று நீதி. அப்போ ரட்சிப்பை அவர் சால்வையாக பார்க்கிறார், நீதி ரட்சிப்பை வஸ்திரமாய் பார்க்கிறார், நீதியை சால்வையாக பார்க்கிறார். ஹல்லேலூயா. அப்ப எதை கொண்டுதான் நாம தன்னை அலங்கரிக்கணும் அப்படின்னா, ரட்சிப்பின் அலங்காரம் நமக்கு எப்போதுமே இருக்கணும். ரட்சிப்பை காத்துக்கொள்ளணும். முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் இந்த ரட்சிப்பை தந்திருக்கிறார். இதை நம்மை காக்கணும். ரட்சிப்பை நாம ஒவ்வொரு நாளும் காக்கணும். ரட்சிக்கப்பட்டவர்கள் இயேசுவை விசுவாசிப்பார்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள் ஜெபிப்பார்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள் ஆராதிப்பார்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள் வசனத்தின்படி நடப்பார்கள். இந்த ரட்சிப்பே உனக்கு அலங்காரமாயிருக்கும், வஸ்திரமாயிருக்கும். நீங்க எத்தனை லட்சம் ரூபாய்க்கு நீங்க வஸ்திரங்களை வாங்கி உடுத்தினாலும் இந்த ரட்சிப்பின் வஸ்திரமே பரலோகத்தின் தேவன் அலங்காரமாக, விலை உயர்ந்த வஸ்திரமாக ஆண்டவர் பார்க்கிறார். ஹல்லேலூயா. நாம பல ஆயிரங்களை செலவழித்து நல்ல வஸ்திரங்களை மார்க்கெட்ல வாங்கி உடுத்தி கொள்ளலாம். அழகா இருக்கா, ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்கலாம், வெளியே போட்டு போகலாம், நல்லா இருக்குன்னு சொல்லலாம், செல்ஃபி எடுத்துக்கிடலாம். ஆனா தேவன் உங்களுக்கு இன்னொரு வஸ்திரத்தை வைத்திருக்கிறார். நீங்க இப்பொழுது போட்டு இருக்கிற இந்த வஸ்திரத்துல உங்களை தேவன் ரசிக்காமல், அவர் சொல்லுகிற ரட்சிப்பின் வஸ்திரத்தையே, நீதி என்கிற சால்வையிலேயே உங்களை அவர் ரசிக்கிற தேவனாய் இருக்கிறார். நான் நல்ல வெள்ளையமா இருக்கலாம், நல்ல ஒயிட் ட்ரெஸ் நீட்டா போட்டிருக்கலாம், ஆனாலும் ஆண்டவர் விரும்புகிற மாதிரி, ஆண்டவர் எதிர்பார்க்கிற மாதிரி அந்த நீதியின் சால்வை, ரட்சிப்பின் வஸ்திரம் எனக்குள்ள இல்ல, அது கரப்பட்டு கிடக்குது, அது பிஞ்சு கிடக்குது, அது அழுக்கா இருக்குது அப்படின்னா வேலைக்கு ஆகாது. ஹல்லேலூயா. மாறணும். கர்த்தர் இந்த ரட்சிப்பின் அலங்காரத்தை, இந்த ரட்சிப்பையே வஸ்திரமாக ஆண்டவர் பார்க்கிறார். ஆகவே ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வை எனக்கு தரிப்பித்தார். ஹல்லேலூயா. ஸோ இதுதான் நம்முடைய வஸ்திரமாக இருக்கிறது. அப்போ உங்கள் வஸ்திரத்தை நீங்கள் தினந்தோறும் போடும்போதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு நீற்ற துவைக்கிறதுன்னு விலை உயர்ந்த சோப்பு பயன்படுத்துகிறோம், சர்ப்பு பயன்படுத்துகிறோம்.
நல்லா பத்திரப்படுத்துகிறோம், அதே போல கர்த்தரிடத்தில் பெற்ற இந்த ரட்சிப்பையும் நாம பாதுகாக்கணும். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டவர்கள் அப்படின்னா விசுவாசிக்கணும். விசுவாசிக்கிறவன் தான் ரட்சிக்கப்படுவான். விசுவாசத்தை என்னைக்கு இழக்கிறோமோ அன்னைக்கு ரட்சிப்பை இழந்துட்டோம்னு அர்த்தம். ரட்சிக்கப்பட்டவன் விசுவாசிப்பான். யாரை விசுவாசிப்பான்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையே விசுவாசிப்பான். அவருடைய வார்த்தை விசுவாசிப்பான். இன்னைக்கும் நிறைய சபைகளுக்குள்ளாக ரட்சிக்கப்பட்டவர்கள் தான், மனம் திரும்பினவர்கள் தான், ஞானஸ்நானம் எடுத்தவர்கள் தான். ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறதுல எதிர்த்து நிற்கிறது. இது என்ன பிரசங்கம், அது என்ன பிரசங்கம், பிரசங்கத்தை குறை சொல்லுகிறது, ஏற்க மறுக்கிறது. இதுல இருந்தெல்லாம் மாறணும். அல்லேலூயா. இதுல இருந்தெல்லாம் மாறணும். ரட்சிப்பையே அவர் நமக்கு வஸ்திரமாய் தந்திருக்கிறார். நீதியின் சால்வையே ஆண்டவர் நமக்கு தரிப்பிக்கிறார். அப்ப நாம நம்முடைய நீதி தான் நமக்கு சால்வையாய் இருக்கிறது. சுடி போடக்கூடிய பிள்ளைகள் ஒரு சால்வை பயன்படுத்துகிறார்கள். அல்லேலூயா. அப்ப நமக்கு எது சால்வை? என்னுடைய நீதியான வாழ்க்கை தான் எனக்கு சால்வை. நீதியான வாழ்க்கை இல்லைன்னா சால்வை இல்லைன்னு அர்த்தம். உங்க அலங்கரிப்பில் ஒன்று குறையுதுன்னு அர்த்தம். உங்க வஸ்திரத்தின் ஒரு பகுதி குறையுதுன்னு அர்த்தம். அல்லேலூயா. பெண்கள் ஆண்களும் தன்னை மறைத்துக் கொள்ளும்படி, சரீரத்தை மறைத்துக் கொள்ளுகிற காரியத்தில் எவ்வளவு கவனமாக இருக்கிறோம். அதே போலதான் நீதியில நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். ரட்சிப்பில் நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். இதையே கர்த்தர் அலங்காரமாய் பார்க்கிறார். அல்லேலூயா. இதையே ஆண்டவர் அலங்காரமாய் பார்க்கிறார். சங்கீதம் 141:4. அக்கிரமம் செய்கிற மனுஷரோட ஆகாமிய கிரியைகளை நடப்பிக்கும்படி இல்ல, சங்கீதம் 149:4. கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் பிரியம் வைக்கிறார். சாந்த குணமுள்ளவர்கள் ரட்சிப்பினால் அலங்கரிப்பார். ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, சாந்த குணமுள்ளவர்களை ரட்சிப்பினால் அலங்கரிப்பாராம். ஹல்லேலூயா. அப்போ நாம நம்முடைய தேவனுக்கு முன்பதாக பரிசுத்த அலங்காரத்தோடு இருக்கணும். பரிசுத்த அலங்காரத்தோடு அவரை தொழுது கொள்ளணும்னா நமக்கு என்ன தேவை அப்படின்னா சாந்த குணம் இருக்கணும். சாந்த குணம் உள்ளவர்களை தான் ரட்சிப்பினால அவர் அலங்கரிக்கிறாராம். அப்ப நாம ரட்சிக்கப்பட்டா மாத்திரம் போதாது, அந்த ரட்சிப்புல ஒரு அலங்கரிப்பு இருக்கணும். எத்தனை பேருக்கு புரியுது? அது ரொம்ப 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 முக்கியம். நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. ரட்சிக்கப்பட்டாச்சு, என்னைக்கு இயேசுவை நான் விசுவாசித்தேனோ அன்னைக்கு ரட்சிக்கப்பட்டாச்சு. நல்லதுதான். இப்போ நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க, ஞானஸ்நானம் எடுத்திருக்கீங்க, அபிஷேகம் பெற்றிருக்கீங்க. ஆமே, நீங்க நல்ல பிள்ளை ஆயிட்டீங்க. பாவத்துக்கு போறதில்ல, போத பழக்கத்துக்கு அடிமையா போறதில்ல, கொலை செய்ய போறதில்ல. ஆனாலும் உங்களுக்குள்ள சாந்த குணம் இல்லையே. எப்படி ரட்சிப்பு அலங்கரிக்கப்படும்? சாந்த குணம் வேணுமே. சாந்த குணமா வாழ முடியலையே, சாந்த குணமா இருக்க முடியலையே. முறுமுறுத்துட்டுலாம் இருக்கிறோம், வாக்குவாதம் பண்ணிக்கிட்டுலாம் இருக்கிறோம். அப்ப எவ்வளோ நாம நம்மளை சாந்த குணத்திற்கு நம்மளை விட்டு கொடுக்கிறோமோ அந்த அளவுக்கு கர்த்தர் நம்மை அலங்கரிப்பார். அல்லேலூயா. அப்போ சாந்த குணம் ஒரு அலங்கரிப்புக்கு ஒப்புமையா இருக்கிறது. என்ன ஒரு வசனத்தை எடுத்து வாசிப்போம். 1 பேதுரு 3:3. மயிரை பின்னி பொன் ஆபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளுதல் ஆகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாய் இராமல் அழியாத அலங்கரிப்பாயிருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம், எது நமக்கு அலங்கரிப்பாய் இருக்கிறது? 1 பேதுரு 3:3 வாசிக்கிறோம். பக்கம் 319 பக்கம். அப்ப அதுல நம்ம வாசிக்கிறோம், ஆண்டவர் சொல்லுகிறார், நம்முடைய தலைமுடிய பின்னி பொன்னாபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்தி கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாய் இராமல். அப்ப அந்த அலங்கரிப்பை கர்த்தர் நமக்கு தரவில்லை. அந்த அலங்கரிப்பு உலகத்திற்குரிய அலங்கரிப்பு. நீங்க உங்களை எப்படி அலங்கரிக்கணும் அப்படின்னா அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள
ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவுது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேறப்பட்டது. ஹல்லேலூயா. அப்போ இந்த அலங்கரிப்புக்கு நீங்க என்ன பயன்படுத்தணும்? சாந்தத்தை பயன்படுத்தணும், அமைதலை பயன்படுத்தணும். இருதயத்தில் மறைந்திருக்கிற குணம் அதுதான் உங்களுடைய அலங்கரிப்பு என்கிறதை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். எத்தனை பேருக்கு புரியுது? இதுதான் அலங்கரிப்பு. இன்னைக்கு உலக மனுஷன்கள் எதையோ அலங்கரிப்பு என்று சொல்லி நினைக்கிறார்கள், நம்புகிறார்கள். ஆனா நம்முடைய இரட்சகர், நம்முடைய மணவாளன், உலகம் நமக்கு அடையாளப்படுத்தினதை எதையுமே அலங்கரிப்பாக அவர் பார்க்கல. அவர் பார்க்கிறது இருதயத்தில் மறைந்திருக்கிற நல்ல குணங்கள் தான் ஒரு மனுஷனுக்கு மிகப்பெரிய, மிக அழகான, மிக முக்கியமான அலங்கரிப்பா இருக்கிறதை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். அப்போ நீங்க உங்களை அலங்கரிக்கிற விஷயத்துல பார்த்தீங்கன்னா, என் மணவாளன் என்ன நேசிக்கணும், என்ன விரும்பணும் அப்படின்னா, நான் அவருக்காக நான் எப்படி அலங்கரிக்கணும் அப்படிங்கிறத மனைவிக்கு தெரிஞ்சிருக்கணும், விசுவாசிகளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒரு கணவன் என்ன விரும்புகிறார், என்ன விரும்ப மாட்டார் நீ மனைவிக்கு தெரிஞ்சிருக்கிறது போலவே இயேசு கிறிஸ்து மணவாட்டியாகிய சபைக்கு என்ன விரும்புகிறார், என்ன விரும்பலை என்கிறதை சபை பிள்ளைகளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஹல்லேலூயா. வீட்டுக்காரருக்கு எப்போ கோவம் வரும்னு வீட்டம்மாக்கு நல்லா தெரியும். தெரியுமா தெரியாதா? ஆமாம். என்ன சமைச்சா நல்லா பிடிக்கும் பிடிக்காதுன்னு வீட்டம்மாக்கு நல்லா தெரியும். தெரியுமா தெரியாதா? ஆமாம். அதே போல் என் தேவனுக்கு என்ன செய்தால் பிடிக்கும் வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. அதை தான் நம்ம செய்யணும், அதை தான் செய்ய நம்ம பிரயாசப்படணும். அதில் தேவன் எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு நிறைய பேர் பரிசுத்தமாயிற்றோம், குணங்கள் தான் இல்லை. ஆகையினால தான் நம்மளை பார்த்து ஊரில் உலகத்தில் சொல்கிறாங்க, இவங்களும் போகிறாங்க சபைக்கு, இவங்களும் பைபிளை தூக்கிட்டு போகிறாங்க சபைக்கு. உங்களை ஸ்பெஷலாக சொல்லுவாங்க, போக வேண்டியதான் பெந்தெகோஸ்தே சபைக்கு. என்ன வாய், என்ன வாய், எப்படி பேசுகிறாங்க. அமைதல் இல்லை, சாந்தம் இல்லை, தாழ்மை இல்லை. இந்த அலங்கரிப்பு நமக்கு இருந்தால் என்னைக்கோ இந்தியா மாறி இருக்கும். ஹல்லேலூயா. தேசம் என்னைக்கோ மாறி இருக்கும். அதான் ஒரு வரலாறு சொல்லுகிறது. ஒரு பாஸ்டர் ஒரு நாள் சொன்னார், என்ன அப்படின்னா, நம்முடைய காந்தியடிகள் வேதத்தை வாசித்து வாசித்து அவர் ரட்சிக்கப்பட்டார். ஹல்லேலூயா. அப்போ அவருக்கு ஒரு ஆசை, நம்ம ராஜாண்ணனுக்கு ஆசை வந்த மாதிரி ஞானஸ்நானம் எடுக்கணும் அப்படின்ட்டு. அப்போ அவர் போய் ஒரு பாஸ்டர் சந்திச்சு, நான் ஞானஸ்நானம் எடுக்கணும் அப்படின்னு. அவருக்கு ஒரே சந்தோஷம், மகாத்மா காந்தி நம்மள்ட்ட ஞானஸ்நானம் எடுக்க வந்திருக்கிறாரு. ஓ ரைட் ஐயா, நாளைக்கே ரெடி பண்ணியிருந்தேன். அவர் அங்கே தங்க வச்சிருக்கிறாங்க வீட்டில். அவருக்கு ஒரு ரூம் ஒதுக்கப்பட்டிருக்கு. மறுநாள் சபையில் ஞானஸ்நானம். இப்போ அவர் தங்கியிருக்கிறாரு, நைட்டெல்லாம் ஜபிக்கிறார், பைபிள் வாசிக்கிறார். அப்போ விடிய காலம் காலையில் முடிஞ்ச உடனே அந்த பாஸ்டருக்கும் பாஸ்டர் அம்மாவுக்கும் ஒரே சண்டை. உண்மையாக நடந்தது, பயங்கர சண்டை. இந்த ஐயா போட்டு தாக்குறாரு, அந்த அம்மா அதுக்கு மேலே போட்டு தாக்குது. வாய் சண்டை கை சண்டையாக மாறிச்சு, கை சண்டை கால் சண்டையாக மாறிச்சு, பயங்கரம். இவர் ரூமுக்குள்ளேருந்து எட்டி பார்க்குறாரு, பயங்கரமாக நடக்கு. ஆனால் ஊழியக்காரர் தான், பாஸ்டர் தான். அவர் கையால் ஒரு மகாத்மா காந்தி ஞானஸ்நானம் எடுக்க போனாச்சுன்னா எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் பாருங்க. சமுதாயத்தில் ஒரு அந்தஸ்தில் இருக்கிற மனுஷன் பயங்கர சண்டை. பிரச்சனை என்னன்னு பார்த்தா பிரச்சனை ஒன்றுமே இல்லை. ஒரு சின்ன பிரச்சனைக்கு இவ்வளோ விட்டு கொடுக்காம இன்னைக்கு நிறைய பேருக்கு கோர்ட்டு வரைக்கும் விவாகரத்துக்கு போயிருக்குன்னா பிரச்சனை என்ன? ஒரு பிரச்சனை இல்லை. எலி ஓடிச்சு பாஸ்டர், அதுதான் பிரச்சனையா? ஒரு சின்ன எலி சண்டையாக இருக்கும், ஒரு ஒன்றும் காரணமே இல்லாத சண்டை தான். அதுதான் இவ்வளோ தூரத்துக்கு. அப்போ ஒரு சின்ன விஷயத்துக்கு அவ்வளோ சண்டை. ஆனால் மைக்கை எடுத்தா பார்க்கணும், அன்பாயிருங்கள், தேவன் அன்பாக இருக்கிறார், ஹல்லேலூயா அப்படின்னா எல்லாரும் மயங்கிடுவாங்க. பாஸ்டர் தான், பரிசுத்தம்தான், ஆனால் என்ன சொல்ல, அலங்கரிப்பு இல்லை. அப்படிப்பட்ட ஊழியக்காரன் தேவையும் இல்லை. மேடையில் ஒரு வேஷம். அதான் பாலியங்கிச்சோ மனைவி சொல்லிச்சான், ஐயா நீங்கள் அங்கேயே பெட்டு போட்டு படுத்துருங்க, எங்கே ஸ்டேஜ்லேயே பெட்டு போட்டு படுத்துருங்க. நீங்கள் அங்கே நிற்கும் போதும் பேசும்போதும் ஜெபிக்கும் போதும் எவ்வளோ அழகாக பேசுகிறீங்க, எவ்வளோ இனிமையாக பேசுகிறீங்க. உங்கள் பிரச்சாரத்தை, உங்கள் செய்தியை கேட்க எத்தனை லட்சம் மக்கள் உங்கள் சபையில் வராங்க. நீங்கள் ரொம்ப பேசுகிறீங்க, ரொம்ப அழகாக இருக்குது, நானே இருந்து ரசிக்கிறேன், வீட்டுக்குள்ளே மட்டும் வந்துடாதுங்கன்னு. சபையில் அவர் பாஸ்டராக இருக்கிறார், வீட்டில் பியாய்பட்டி அப்படிம்பாங்க, மேக்கெல்லாம் பியானாய் அப்படிமோ நம்ம இங்கே, அந்த மாதிரி மாறிடுவாராம். அதுக்கு பிறகுதான் அவர் தன்னை கவனிச்சிருக்கிறாரு, ஓஹோ
நான் இங்கே கரெக்டாக இருக்கிறேன், அங்கே கரெக்டாக இல்லை, அப்போ இங்கே நான் சரி பண்ணிட்டேன், என்ன அங்கேயும் நான் சரி பண்ணிடுறேன் மாறிட்டாராம். இது அவரே சொன்ன வார்த்தை. அல்லேலூயா. பாலி அங்கிச்சோ பல லட்சம் மக்கள், உலகத்திலே நம்பர் 1 சபையினுடைய ஊழியக்காரருடைய நிலைமை. 10 லட்சத்துக்கு மேலே அவர் உயிரோடு சமீபத்தில் இறந்தார். உயிரோடு இருக்கும்போது 10 லட்சத்துக்கும் அதிகமான பேர் வருவாங்க. அவரே இப்படி. இன்னைக்கு நிறைய பேருக்கு பரிசுத்தம் தெரியுது, பரிசுத்தத்தில் இருக்கல, அலங்கரிப்பு தெரியலை. சரி, இப்போ நம்ம தாத்தா கதைக்கு வருவோம். அல்லேலூயா. இப்போ உள்ள இருக்கிறார், இங்கே பயங்கர சண்டை, பயங்கர சண்டை. இந்தம்மா அந்த ஐயாவை அடிக்குது, அந்த ஐயா அந்த அம்மாவை போட்டு தாக்குறாரு. ஆனால் வேதத்தில் இவர் வாசித்ததற்கு பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லியிருக்கு, கணவன் மனைவிட்டு அன்பாக இருக்கணும், மனைவி கீழ்ப்படியணும். இங்கே அன்பையும் காணையில் கீழ்ப்படிதலும் காலையில் எல்லாம் டிஷ்ஷும் பயங்கர ஃபைட்டிங்காக இருக்கிறது. இவர் அப்படியே ஒன்றுமே தெரியாத மாதிரி இருந்துக்கிட்டார். இவர் வழக்கமாக ஜிப்பா எல்லாம் போட்டு அங்கெல்லாம் போட்டு ஐயா வாங்க ஞானஸ்நானம், தயவு செய்து ஞானஸ்நானமே வேண்டாம் சாமி நான் போகிறேன்ட்டு போயிட்டார். கடைசி வரைக்கும் அவர் ஞானஸ்நானம் எடுக்காமலே செத்து போனார். அப்போ தான் ஒரு மீட்டிங்கில் சொன்னார், கிறிஸ்தவர்கள் மாத்திரம் கிறிஸ்துவை போல இருந்தால் இந்தியா எப்போதே கிறிஸ்தவ நாடாய் மாறி இருக்கும். ஹல்லேலூயா. ஸோ நாம் சரியில்லை, நாம் மாறலை, சமுதாயம் மாற, நாம் மாறாமல் சபை மாறாது, நாம் மாறாமல் நம்ம குடும்பம் மாறாது, நம்ம குடும்பம் மாறாமல் நம்ம தெருவு மாறாது. நாம் ஒரு ஆள் மாறிட்டோன்னா ஒரு இயேசு மூலமாய் பல லட்சங்கள் மாறினார்கள். ஒரு இயேசு கிறிஸ்துனுடைய உண்மையான சீசன் பேதுரு மூலமாய் ஒரு பிரசங்கத்துக்கு ஒவ்வொரு பிரசங்கத்துக்கும் 3000 5000 திரளான ஜனங்கள் மாறினார்கள். இன்னைக்கு நம்ம மாறலை. காரணம் பரிசுத்தம் இருக்கு. நம்மளெல்லாம் கேட்டு பாருங்க, வெளியில் தங்கன்னு சொல்லுவாங்க, வீட்டில் வந்து கேட்டு பாருங்க ஐயோ அப்படிம்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வாழ்க்கை இருக்கிறது. வெளியே நம்ம பரிசுத்தம் தான், ஆனால் தேவன் விரும்புகிற மாதிரி அலங்கரிப்பு தான் அதில் இல்லை. தேவன் பார்க்கிறார், தேவன் துக்கப்படுகிறார். ஹல்லேலூயா. கடைசியாக ஒரே ஒரு வசனத்தை வாசித்து அப்படியே முடிச்சிருவோம். 1 தீமோத்தேயு 2:10. 1 தீமோத்தேயு 2:10. தகுதியான வஸ்திரத்தினாலும் நாணத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தேவ பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்கிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே நற்கிரியைகளினாலும் தங்களை அலங்கரிக்க வேண்டும். அல்லேலூயா. பக்கம் 287, வேதத்தின் கடைசி பக்கம். சரி, இப்போ இந்த இடத்துல ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, தகுதியான வஸ்திரத்தினாலும். மேலே 9 வேறையும் சொல்லி இருக்கிற, ஸ்திரீ மயிரை பின்னுதலானாலாவது பொன்னினாலாவது முத்துக்களினாலாவது விலைவேற பெற்ற வஸ்திரத்தினாலாவது தங்களை அலங்கரியாமல் என்று வசனம் சொல்லுகிறது. அதை ஒளி மறைவில்லாமல் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. ஸோ அது அலங்கரிப்பு இல்லை, தகுதியான வஸ்திரத்தினாலும். அப்போ வஸ்திரம் எல்லாம் நமக்கு ஒரு தகுதியை வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. சபைக்கு வரும்போது ஆம்பளை பசங்க இந்த கிழிஞ்ச பேண்டெல்லாம் போட்டு வருது. காசு இல்லாமல் கிழிஞ்சு போச்சு பாஸ்டர், வாங்க காசு இல்லை, பழசை போட்டு வரேன் கிழிஞ்சிட்டு. அதை கர்த்தர் பார்க்கிறார். அடுத்த வாரமே உங்களுக்கு ஒரு பெரிய அற்புதம் நடக்க போகுது. நீங்கள் பேண்ட் வாங்குவீங்க, நீங்கள் ஷர்ட் வாங்குவீங்க. ஆனால் கடையிலேருந்து வாங்கும்போதே கிழிஞ்சதையே வாங்கி போட்டுட்டு வராதுங்க. நமக்குன்னு ஒரு தகுதி இருக்கிறது. அல்லேலூயா. முடி வெட்டுறதெல்லாம் நமக்குன்னு ஒரு தகுதி இருக்கிறது. அந்த ஸ்டைலுக்குள்ளே வெட்டுவோம். அல்லேலூயா. நிறைய பிள்ளைகளுக்கு நடுமண்டையில் கோபுரம் முளைச்சிருக்கு. கோபுரத்தெல்லாம் வேற எங்கேயாவது கட்டுவோம், முடியல அல்ல. அல்லேலூயா. நாம் கூட போய் சலூனில் கிட்ட இருந்து வெட்டி விட்டாலும் அவன் வீட்டுக்கு வந்து எண்ணெய் தேய்க்காமல் முடிய குபீர்னிட்டு அப்படி கோபுரம் மாதிரி எழுப்பி விட்டு இருக்கான். என்ன சொல்கிறேன்னு தெரியலை. ஆண்டவரே முடியெல்லாம் சீக்கிரமாய் உதிர்ந்து போவதாக, உதிர்ந்து போவதாக அப்படின்னு தான் இனிமேல் ஜபிக்கணும். வரட்டு, அடுத்த மாதம் 5 நாள் உபவாசம் போடுறேன். அல்லேலூயா. உங்களுக்கு இல்லை, நீங்கள் ஒரு மாதிரி பார்க்குறீங்க. ஆமாம். ஸோ எல்லாத்துக்கும் ஒரு தகுதி அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. அது வஸ்திரத்தில் இருப்பதாக, முடியில் இருப்பதாக, நடையில் இருப்பதாக, உடையில் இருப்பதாக. பரிசுத்தம் மாத்திரம் போதாது, பரிசுத்தத்தில் ஒரு அலங்கரிப்பு இருக்கணும். அல்லேலூயா. நமக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கட்டும். நான் பொம்பளை பிள்ளைகள் இங்கே தான் என்ன தான் வாங்கிட்டு வைக்குமோ, தலையில் ஒரு செங்கலை வச்சு அதுக்கு மேலே முடிய வச்சு முன்ன வந்து ஒரு கிப்பி மாதிரி இருக்குது. ஸோ இதெல்லாம் நிறைய ஒரு விதமான ஒரு ஸ்டைலாக போயிட்டு இருக்குது மார்க்கெட்டில். நமக்குன்னு ஒரு தகுதி இருக்கட்டுமே. நம்மளை பார்த்தா சினிமா ஸ்டார் மாதிரி எல்லாம் வேண்டாம். நம்மளை பார்த்தா தெய்வீக சாயல் இருப்பதாக. அல்லேலூயா. தேவ பிள்ளை என்று சொல்லக்கூடிய ஒரு தகுதி இருப்பதாக. ப்ளவுஸினுடைய கை நீளம் சரியாக இருப்பதாக. அல்லேலூயா. அது மதர் தெரசா மாதிரி இருப்பதாக. ஸோ எல்லாமே குறை சொல்லக்கு இல்லை. அந்த அளவுக்கு நம்மளை எவ்வளோ மாற்ற முடியுமோ அந்த தெய்வீகமாக மாற்றிக்கொள்ளுவோம். கர்த்தர் இதில் பிரியப்படுகிறார்.
எல்லாரும் முழங்கால் படியிட்டு க்ளோரி ஹalleluya. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம். பரிசுத்தம் இருக்கு, அலங்காரம் இல்லை. கர்த்தர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். பரிசுத்தம் இருக்கு, அலங்கரிப்பு இல்லை. நீதி என்கிற அலங்கரிப்பு இல்லை. ஹalleluya. தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிதல் இல்லை. க்ளோரி. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். நற்கிரியைகள் இல்லை, சாந்தம் இல்லை, அமைதல் இல்லை, பொறுமை இல்லை, சகிப்பு இல்லை. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி க்ளோரி ஹூடபல தூரபலபா ஹalleluya. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். நன்றி. ஹalleluya ஹalleluya. தகுதிப்படுத்துங்கப்பா. எனக்குள்ளாய் சாந்தம் வருவதாக, எனக்குள்ளாய் பரிசுத்தம் வருவதாக, எனக்குள்ளாய் சாந்தம் வருவதாக, எனக்குள்ளாய் பொறுமை வருவதாக, எனக்குள்ளாய் நீதி வருவதாக, உண்மை வருவதாக, உத்தமம் வருவதாக. ஹalleluya. மன்னிக்கிற சுபாவம் வருவதாக. தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியணும் ஆண்டவரே. கணவனுக்கு கீழ்ப்படியணும் ஆண்டவரே. மனைவியை நான் நேசிக்கணும் அப்பா. உம்முடைய வார்த்தையை நான் ரொம்ப நேசிக்கணும். எத்தனையோ பாவங்களை நான் விட்டுட்டேன். இனியும் செய்ய வேண்டிய நீதியான காரியங்கள் இருக்கிறது. அதையும் நான் செய்யும்படி கர்த்தர் எங்களுக்கு கிருபை அருளுவீராக. ஆண்டவருடைய மகிமையான கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொருவருக்குள்ளாக இந்த வார்த்தை கிரியை செய்வதாக. டிவி மூலமாய், ஆன்லைன் மூலமாய் இந்த ஆராதனையில் பங்கெடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளாய் கிரியைகள் வருவதாக, மாற்றங்கள் வருவதாக, இருதயங்கள் திறக்கப்படுவதாக. தேவனுக்கு பிரியமான தன்னை அலங்கரிக்கிற மணவாளனுக்காக அலங்கரிக்கிற, உலகத்திற்காய் அல்ல மணவாளனுக்காக வரப்போகிற இயேசு கிறிஸ்துவுக்காக அலங்கரிக்கிற ஒரு மணவாட்டியாக நாங்க மாறணுமே. வெறும் பரிசுத்தம் இருக்கிறது, ஆனா பரிசுத்தத்தில் அலங்காரம் இல்லை. மாற்றங்கள் வரட்டும், மாற்றங்கள் வரட்டும். கர்த்தருடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கிய சினை காவலும் இன்றும் இன்னும் சதா காலமும் நாம் அனைவரோடும் இன்னும் இருப்பதாக. ஆமென். ஹalleluya.